தமிழ் கடவுள் முருகனுக்கு பெருமை சேர்க்கின்ற ஆட்சி ஒன்று உண்டென்றால் இந்து சமய அறளைத்துறை உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து திராவிட மாடல் ஆட்சியின் நாயகனாக இருக்கின்ற இன்றைய தமிழக முதல்வர் ஆட்சியில்தான் முத்தமிழ் முருகனுக்கு பெருமை சேர்க்கின்ற ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி திகழ்கிறது. 60 வயது கடந்த மூத்த குடிமக்கள் அறுபடை வீடுகள் ஒரே நேரத்தில் தரிசனம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று அந்த அறுபடை வீடு தரிசனத்திற்கு கட்டணமில்லாமல் குளிர்சாதன வசதியோடு பேருந்துகள், 4 நாள் பயணமாக உண்டு உறைவிடம், அதோடு சிறப்பு தரிசனம், அனைத்து திருக்கோயில்களிலும் தெய்வத்திற்குண்டான பிரசாதங்கள் போன்றவற்றை இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இதுவரையில் 2015 பேர்களை இந்த அறுபடை வீடு தரிசனத்தை என் பெருமான் முருகனை மனதார கண்டுகளிக்கின்ற ஒரு வாய்ப்பை திராவிட மாடல் அரசு உருவாக்கி தந்தது. அதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டு 2000 பேர்கள் அறுபடை முருகன் தரிசனத்தை காண வேண்டும் என்ற உத்தரவுக்கிணங்க ரூபாய் 2,15,00,000 அரசே மானியமாக வழங்கி இன்றைக்கு கந்தக்கோட்டை முருகன் பெருமாள் திருக்கோயிலிருந்து 199 பேர் இந்த யாத்திரைக்கு புறப்பட்டிருக்கின்றார்கள். இந்த புனித யாத்திரைக்கு இந்த துறையினுடைய செயலாளர் அன்பிற்கினிய ஸ்ரீதர் அவர்களும், துறையினுடைய கூடுதல் ஆணையாளர் அன்பிற்கினிய பழனி அவர்களும், துறையினுடைய கூடுதல் ஆணையாளர் மங்கை அவர்களும், துறையினுடைய இணை ஆணையாளர்கள் அன்பிற்கினிய முல்லை அவர்களும் ரேணுகாதேவி அவர்களும், துறையினுடைய கூடுதல் ஆணையாளர் லட்சுமணன் அவர்களும், இந்த திருக்கோயிலுடைய அறங்காவலர் குழு தலைவர் அண்ணன் அசோக் அவர்களும் ஒருங்கிணைந்து இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு சிறப்போடு ஏற்பாடு செய்து நிகழ்ச்சியை துவக்கி வைத்திருக்கின்றோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இதுவரையில் 3412 திருக்கோயில்கள் குடமுழுக்கு கண்டிருப்பது பெருத்த மகிழ்ச்சியை தருகின்றது. இந்த மாத இறுதிக்குள் அது நிச்சயம் 3500 கடந்து ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் 4000 திருக்கோயில்கள் குடமுழுக்கு என்ற இலக்கை வரலாற்று சாதனையாக ஆன்மீகத்துறையிலே திராவிட மாடல் ஆட்சி படைக்க இருக்கின்றது. அதேபோல் எம்பெருமான் முருகனுக்கு புகழ் சேர்க்கின்ற வகையில் மருதமலையில் 110 கோடி ரூபாய் செலவில் 204 அடி உயரம் கொண்ட முருகப்பெருமான் சிலை நிறுவப்பட உள்ளது. அதேபோல் திண்டலில் 207 கோடி ரூபாய் செலவில் நம்முடைய அருமையண்ணன் வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி அவர்களுடைய ஒத்துழைப்போடு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உத்தரவுக்கேற்ப 30 கோடி ரூபாய் செலவில் 207 அடி உயரமுள்ள முருகர் சிலை நிறுவப்பட உள்ளது. அதேபோல் ராணிப்பேட்டை குமரகிரியில் சுமார் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 114 கோடி ரூபாய் செலவில் முருகர் சிலை நிறுவப்பட உள்ளது. அதோடு மட்டுமில்லாமல் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு திருக்கோயிலின் குடமுழுக்கு என்று கணக்கெடுத்து கொண்டால் 131 திருக்கோயில்களில் என் அப்பன் முருகனுக்கு மாத்திரம் குடமுழுக்கை கண்டிருக்கின்றோம். அதில் அறுபடை வீடுகளான நம்முடைய பழனி, திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம் போன்ற 3 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு காணப்பட்டிருக்கின்றது. இந்து சமய அறத்தின் வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு 300 கோடி ரூபாய் அளவிற்கு பெருந்திட்ட வரைவு திட்டத்தை எடுத்துக்கொண்டு திருச்செந்தூரில் அனைவரும் மூக்கின் மீது விரல் வைக்கின்ற அளவிற்கு மிக பிரம்மாண்டமான ஒரு குடமுழுக்கை நடத்தி காட்டிய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்றால் இந்த நேரத்தில் அது மிகையாகாது. அதேபோல் அறுபடை வீடுகள் மற்றும் திருமுருகன் கோயில் சேர்த்து சுமார் 1085 கோடி ரூபாய் செலவில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆன்மீக பயணம் என்று எடுத்துக்கொண்டால் காசி ராமேஸ்வரம் ஆன்மீக பயணத்தை முதலில் அறிவித்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. அதேபோல் மானசேவர், முக்திநாத் போன்ற திருக்கோயில்களுக்கு ஊக்கத்தொகையாக வழங்கப்படுகின்ற நிதியை உயர்த்தி தந்த ஆட்சி மாண்புமிகு திராவிட மாடல் ஆட்சி. அதேபோல் புரட்டாசி மாதத்தில் பெருமாள் திருக்கோயில்களுக்கு புனித யாத்திரையாக கட்டணமில்லாமல் செல்கின்ற திட்டத்தை கொண்டு வந்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. அதேபோல் ஆடி மாதத்தில் அம்மன் சுற்றுலா கட்டணமில்லாமல் கொண்டு வந்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. அந்த வகையில் மாதந்தோறும் திருக்கோயில்களில் பௌர்ணமி திங்களில் மங்கையர்கள் பங்கேற்கின்ற திருவிளக்கு பூஜையை 19 திருக்கோயில்களில் நடத்தி காட்டியிருக்கின்ற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. இப்படி எண்ணற்ற புதிய திட்டங்களை இந்த ஆட்சியில் மாண்புமிகு தமிழக முதல்வர் சிந்தையில் உதித்திட்ட இந்த திட்டங்களினால்
இன்றைக்கு ஆன்மீகவாதிகள் போற்றுகின்ற ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி திகழ்வதால் தான் நாலாபுறமும் இருந்து ஈட்டி முனை தாக்குதல்கள் இந்த ஆட்சியின் மீது ஏற்படுத்தப்படுகின்றன. திட்டமிட்டு சங்கிகள் அறையிலே உட்கார்ந்து தீட்டப்படுகின்ற திட்டங்களுக்கேற்ப நீதிமன்ற நெடிய வாசல்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட மாடல் ஆட்சி இந்து சமய அறநிலைத்துறை சென்று கொண்டிருக்கின்றது. எல்லாம் வல்ல இறைவன் எங்களுக்கு பக்கத்துணையாக இருப்பதால் அனைத்து வழக்குகளிலும் எங்களுடைய நடுநிலையான எங்களுடைய நியாயத்தை எடுத்து கூறி வெல்வோம், நிச்சயம் நீதி படைப்போம், வரலாறு படைப்போம் துறையிலே என்று கூறுகிறேன். மகிழ்ச்சியோடு இன்றைக்கு 199 பேர் அறுபடை வீடு பயணத்தை மேற்கொண்டிருப்பவர்கள் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனையும் இயற்கையையும் வேண்டுகிறேன். நிச்சயமாக தெளிவாக அன்றைக்கே நீதிமன்றத்தில் எடுத்துரைத்திருக்கின்றோம். சிறு சிறு திருக்கோயில்கள் 10,000க்கும் மேற்பட்ட திருக்கோயில்கள் ஒரு கால பூஜை திட்டத்திற்கு கூட அந்த திருக்கோயில்களில் வழியில்லாத சூழலில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் 1 லட்சம் ரூபாய் என்றிருந்த வைப்பு நிதியை 2.5 லட்சமாக்கி 19 திருக்கோயில்களுக்கு விளக்கேற்ற கூட 19,500 திருக்கோயில்களுக்கு விளக்கேற்ற கூட வசதி இல்லாத திருக்கோயில்களில் விளக்கேற்றிய பெருமை இந்த திராவிட மாடல் ஆட்சியை சாரும். அந்த 19,000 திருக்கோயில் பணிபுரிகின்ற அர்ச்சகர் மற்றும் ஊழியர்களுக்கு 1000 ரூபாயை வழங்கிய ஆட்சி இந்த ஆட்சி. அந்த வகையில் அவர்கள் குறிப்பிட்டு கூறிய 1000 ரூபாய் கூட மாதத்திற்கு வருமானம் இல்லாத கோயில்களை குறிப்பிட்டு கூறினார்கள். நாங்கள் தெளிவாக அதற்கு கவுண்டரை ஃபைல் செய்ய இருக்கின்றோம். அதில் அனைத்து விவரங்களையும் தெரியப்படுத்த இருக்கின்றோம். இந்த ஆட்சியை பொறுத்தளவில் ஒளிவு மறைவு எதுவும் இல்லை. அனைத்து கணக்கு வழக்குகளும் நாங்கள் கணினியிலே டவுன்லோடு செய்கிறோம். எப்போது வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் பார்த்து கொள்ளலாம். முழு விவரத்தை நீதிமன்றம் கோரிய அந்த தினத்தில் அஃபிடவிட்டாக ஃபைல் செய்ய இருக்கின்றோம். நயினார் நாகேந்திரன் அரண்டு மிரண்டு போயிருக்கின்றார். இது ஏற்கனவே இந்த ஆட்சியின் மீது ஆன்மீகத்துக்கு எதிரான ஆட்சி என்ற வலையை வீசலாம் என நினைத்தார்கள். அந்த வலையை அறுத்தெறிந்து இது ஆன்மீகவாதிகள் ஆட்சி என்று நிரூபித்த பெருமை திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் மாண்புமிகு முதல்வர் அவர்களை சாரும். தற்போது அவர்கள் விடுத்த அழைப்பை ஏற்று அதில் கலந்து கொண்டால் அவருடைய பிம்பம் முழுவதுமாக இடித்து தரைமட்டம் ஆக்கப்படும் என்பதால் பயத்திலே அவர் விடுகின்ற அறிக்கை எப்பொழுதும் போல் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஏற்கனவே அவருடைய திட்டமிடல் பயணத்தில் மாறுதல் செய்ய முடியாத சூழல் இருப்பதை அன்றைய தினம் இந்து சமய அறநிலைத்துறையினுடைய கேரளா மாநிலத்துடைய அமைச்சர் வாசன் அவர்கள் சந்தித்த போது தெளிவாக எடுத்து கூறியிருக்கின்றார். நானும் நம்முடைய அமைச்சரவையில் இருக்கின்ற தியாகராஜன் அவர்களும் அந்த நிகழ்விலே பங்கேற்க இருக்கின்றோம். ஆகவே நயினார் நாகேந்திரனுடைய பயத்திற்கான முடிவு 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டியிட இருக்கின்ற அந்த தொகுதியையே திராவிட முன்னேற்ற கழகம் கைப்பற்றும் என்பதை இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அர்ச்சகர்களிடம் ஒளிவு மறைவை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் பல்வேறு வகையில் நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது நீதிமன்றத்திற்கு செல்கிறார்கள். நீதிமன்றத்திலும் அவ்வப்போது எங்களுடைய நியாயத்தை எடுத்து சொல்லி அதற்குண்டான தீர்ப்பனையும் பெறுகின்றோம். கூடிய விரைவில் அதை ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தி எந்த விதமான கையூட்டும் இல்லாமல் தரிசனம் பெறுகின்ற ஒரு சூழலை நிச்சயம் துறை மேற்கொள்ளும், நடவடிக்கை எடுக்கும். இல்லை, அதை நானும் ஊடகத்திலே பார்த்தேன். அவரிடமே நேரடியாக இது குறித்து விளக்கமளிக்க இருக்கின்றேன். துறையினுடைய கட்டுப்பாட்டிலே இருந்தால்தான் தமிழகத்துடைய தொன்மையை நாம் பாதுகாக்க முடியும். பல்வேறு திருக்கோயில்கள் அப்படி ஏஎஸ்ஐயிடம் இருக்கின்ற பொழுது